ஐயப்பன் உண்மையாலுமே உயிர் வாழ்ந்ததற்கான 4 ஆதாரங்கள். முதல்ல ஐயப்பன் பயன்படுத்திய வாள். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பயன்படுத்திய வாளை ஒரு பாட்டி அம்மாவோட வீட்டில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஆமாம், அந்த பாட்டி அம்மாவோட வீட்டில் தான் ஐயப்பன் தங்கி இருந்திருக்காரு மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த பாட்டி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாளை கழுவி இருக்காரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த குளம் ஒரு மாதிரி ரத்த குளமாக தான் இருக்கும். காரணம் அந்த வாளில் இருந்த ரத்தத்தை பின்னாடிக்கிற அந்த குளத்தில் தான் கழுவி இருக்காரு. ரெண்டாவது ஐயப்பனோட ஃபோட்டோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ ஐயப்பனோட உண்மையான ஃபோட்டோ. ஆமாம், அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதுக்காக ஐயப்பனை உட்கார வச்சு அதன் மூலியமாக வரையப்பட்ட ஒரு ஓவியமாக தான் இந்த ஃபோட்டோ இருக்குது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஐயப்பனோட ஒரிஜினல் ஃபோட்டோ சொல்லிட்டு பல கோயில்களையும் பல புராண இடங்களையுமே வச்சிருக்காங்க. மூணாவது பந்தளம் அரண்மனை. இந்த அரண்மனை தான் ஐயப்பன் படித்த ஓலைச்சுவடைகளும் ஐயப்பன் பயன்படுத்திய எல்லா பொருட்களுமே பாதுகாத்துட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல ஐயப்பன் குளிச்சாராமா. அந்த குளம் எந்த வெயில் காலத்திலையுமே குளிராகவே இருக்குமாமா, ஜில்லுனே இருக்குமா. நாலாவது பந்தள வம்சம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வம்சமாக சொல்ல போகிறாங்க. இவங்க தான் ஐயப்பனை தூக்கி தத்து எடுத்து வளர்த்தாங்களாமா. ஸோ அவங்களோட வம்சம் இன்ன வரைக்குமே அந்த கோயிலை பாதுகாத்துட்டு வராங்க. அப்போ இருந்த பந்தள மகாராஜா தான் ஐயப்பனை